எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. இதுதான் எண்ணாதிருந்தானா அதை பார்க்கல. உலகத்தை பார்த்தனா நம்ம கண்ணை குருடாக்கிடும். குருடாக்கிட்டானா எங்க போறோம் என்ன பண்றோம்னு தெரியாது. ஆவிக்குரிய கண்களை மட்டும் குருடாக்கிட்டான். ஏசப்பாவை நீ பார்க்கிற பார்வையை மட்டும் அவன் குருடாக்கிட்டானா அதுக்கப்புறம் உலகத்துல 10-11 தான் நம்ம. அல்லேலூயா. அதுக்கு சொல்றாரு. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை 20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அல்லேலூயா. இதுதான் தெளிந்த புத்தி. அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் சொல்றேன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஆமென். ஆமென். பிசாசு அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அந்த விழுங்குற ஆமென் அவன் விழுந்து வரலாம் பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கணுமா? உஷாராயிக்கணுங்கிற. அல்லேலூயா. ஆமென். அத சொல்றாரு. ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழித்திருங்கள் அப்படிங்கிற. எதுல விழித்திருக்கணும்? ஆமென். ஆப்னட் நம்மள குறி வச்சு தாக்க போறான் அப்படின்னு ஆண்டவர் என்ன ஆவியானவர் வெளிப்படுத்திடுவார். இந்த வழியில் தான் வருவான், இந்த வருவான். இன்னைக்கு பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லிடுவார் உங்க வாழ்க்கையை ஏற்றி சொல்லி சொல்லுவார் பாருங்க. இந்த லைவா பேசுவார் பாருங்க. பரலோகம் பேச பாருங்க இன்னைக்கு. ஆமென். விழித்திருங்கள் அப்படிங்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்திரு. எனக்கு உலகம் முடிஞ்சிடும். பிசாசு என்ன செய்வான்? அப்படியே ஒரு தூண்டில் போட்டு வெயிட் பண்ணிட்டு ஆமென் மீன் பிடிக்கிறவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆமென் புழுவை மாட்டி அதான் பாவம். ஆமென். ஆமென். நல்வார்த்தைகளை பேசு. அவிசுவாசமா நம்ம பேசினா நடக்காது, பிடிக்காது, இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஆகிட்டு போயிடும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் சொல்ற. ஆமென். ஏனெனில் உங்கள் எதிராளியாக. ஏனெனில் உங்கள் எதிராளி. அப்ப நம்மளுக்கு யாரு இருக்கா? எதிரி ஒருத்தன் இருக்கான். உங்கள் எதிராளியாக. ஆமென். அவனை ஜெயிக்கணும்னா கட்டி வச்சு அவனை மேய் பின்னணும். அவனை வார்த்தை ஜெபத்தில் பரிசுத்தத்தில் ஆமென் வைராக்கியத்தில். அல்லேலூயா. அதான் சொல்றாரு. ஆமென். எதிராளியாக பிசாசானவன் ஆமென் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சிங்கம் போல் என்ன எப்படி இருக்கானா? சிங்கம் போல். உண்மையான சிங்கம் அவன் கிடையாது. நம்ம அப்பா தான் யூத ராஜ சிங்கம். இவன் டம்மிங்கிற இவன் வேஷம் போட்டு வரலாம் அப்படிங்கிற. அதுதான் தெளிந்த புத்தி. உலகத்தில் இருக்கிற ஆமென் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள்ல நம்ம நின்றுகிட்டு இருக்குங்க. எல்லா பக்கமும் நம்மளை கவுக்குறதுக்கு பிசாசு சுத்திக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. ஏன் சுத்துறானா? ஒரு இடத்துல இருந்து ஒருத்தனை கேட்ச் பண்ண முடியாது. இப்ப நீ கொஞ்சம் ஜபத்துல இருக்கியா பறந்துருவான். இங்கெல்லாம் வந்து அவன் நெருப்பா இருக்கிறான், சுட்டு எரிச்சுடுவான். நம்ம போயிட்டு அவன் கொஞ்சம் கீழே வரலாம் பத்தியா? அவிசுவாசம் வரும் பத்தியா? அவன் அந்த பொய்யான காரியங்களை கொண்டு வந்து உன் மேல போட்டு அப்ப அவிசுவாசம் வந்துடும். அப்ப மறுபடியும் என்ன செய்வான்? வீடு காலி ஆயிடுச்சு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 7-8 பேர்த்து கூட்டிட்டு இருந்தான். ஒருத்த மட்டும் வர மாட்டாங்க, 7 பேர்த்து கூட்டிட்டு. ஒரு ஆவி வெளியில போயிட்டு 7 ஆவியை கூட்டிட்டு இருக்கான். எப்ப அவன் அந்த இடம் காலியா இருக்கிறது. தெளிந்த புத்தி மனசை குருட்டாக்கும் போது உன் மனசை குருட்டாக்குவார். கர்த்தர் தான் தேவன். ஆமென். என்னை என்று ஒரு தேவன் இல்லை அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்ப அந்த தேவனை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காமிக்கணும், அந்த தேவன் உனக்குள்ள இருக்கிறத இந்த உலகமே காட்டுறதுக்கு தான் உன்னை வெளிச்சங்கிறார். உலகமே பின்னால வரப்போகுது அப்படிங்கிற ரெடியா இருக்குது அப்படிங்கிற. ஆமென். அதுதான் தெளிந்த புத்தி. அல்லேலூயா. ஆமென். விழித்திருங்கள், தூங்கிராத அப்படிங்கிற. அல்லேலூயா. தூங்கிராத, ஜாக்கிரதை அப்படிங்கிற. ஆமென். ஏன்னா அவன் சுத்திக்கிட்டே இருக்கான். தூங்கினா அவன் பக்கத்துல வந்து படுத்துக்குவான். ஜெபத்துல தூங்கினா என்னவும்? அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை தூங்கினா வந்து ஜங்குன்னு உட்காரிக்கலாம். அதுக்கப்புறம் கோயிலுக்கா அடுத்த மாசம் 4 வாரம் இருக்குல்ல, 4 வாரம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு வாரம். சில பேர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இந்த ஊர்ல இருந்து வரீங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. சொல்றேன், தேவனுடைய பரிசுத்த நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். அதனால தான் பரிசுத்த நாள். ஆமென். அதை எப்படி இருக்கணுமா? அப்படியே பயங்கரமா காத்துக்கணும் அப்படின்னு இங்க சொல்ற பாருங்க.
பிசாசான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோன்னு அவன் வகை தேடி என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடுறான். அவனுக்கு பிடிக்க முடியல. அதனாலதான் இங்க ஒரு கையே அங்க ஒரு கையே அப்படி ஒரு கையே அங்க சுத்துறது இங்க சுத்துறது, ஊர் சுத்திக்கிறதா வேலை. அல்லேலூயா, ஆமென். ஊர் சுத்திக்கு என்ன வேலை? சுத்திட்டே இருப்பான். எங்கேயாவது ஏதாவது கிடைச்சுன்னா உட்காந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதே வீட்டில் தங்கிடும். அல்லேலூயா. அவனுக்கு மட்டும் நம்ம ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. அவனை டென்ஷன் பண்ணி துரத்திக்கிட்டே இருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். எப்பொழுது? எதிர்த்து நிற்கும் போது, தெளிந்த புத்தி இருக்கும்போது. இந்த மூளை மட்டும் மடக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் யூதாஸ் தான், யூதாசுக்குள் சிந்தைக்குள் பிசாசு போகுதான். இங்க தூக்குல தூக்கிட்டு இருக்காங்க, இயேசு கூட இருக்கிற அவனே தட்டி தூக்கிட்டான் பாருங்க. அல்லேலூயா. அந்த தெளிந்த புத்தி இல்லை. இயேசு எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட கடவுள், அவர் கூட இருந்த அற்புதங்களை பார்த்தவன், கூட இருந்தவனுக்கே இந்த கதினா, ஆமென். தெளிந்த புத்தி இல்லாமல் இருந்தா நம்மளுக்கு என்ன கதின்னு பாத்துக்கீங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கு. நீங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ இல்லையோ, உன் பேங்க் பேலன்ஸ்ல ஜாக்கிரதையா இருக்கியோ இல்லையோ, உன் பிள்ளைகளை வளர்க்கறது ஜாக்கிரதையா இருக்கிறதோ இல்லையோ, ஆமென், தேவனுடைய காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் வகை தேடி சுத்திட்டு இருக்கு. அவனுடைய வேலையே சுத்திட்டு இருக்க. ஆமென். ஆனா கேட்ச் பண்ண முடியாது. ஒண்ணு சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அந்த தெளிந்த புத்தியை மட்டும் வச்சு கேட்ச் பண்ணி. அல்லேலூயா. பயப்படாத அப்படிங்கிற. அல்லேலூயா. ஆமென். தெளிந்த புத்தி. அதனாலதான் பிசாசு கிறிஸ்தவனை மட்டும் அவன் என்ன செய்வான், கொஞ்சம் கேப் கொடுக்குறவனு தான் உள்ளார போடுவான். ஆமென். நீ மரம் மாதிரி வளர்ந்துட்டீன்னு வச்சுக்க, அதான் நீரோட அருகில் உள்ள மரங்களே போகும். அந்த வேரை இந்த வசனத்துல பிடிச்சி வாரம் பிடிச்சி, தனிஜபத்துல பிடிச்சி, ஆமென், இரவும் பகலும் பிடிச்சி நீ என்ன செய்யலாம், ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த மரம் ஸ்ட்ராங் ஆயிடும். அல்லேலூயா. மரம் ஸ்ட்ராங் ஆகும் போது என்ன செய்வேன், பிசாச ஓரமா போட்டுருவார். அந்த மரத்தில் சுத்தியிலும் அந்த குழி பறிச்சு அப்படியே போட்டு மூடி விட்டுருவார். நீ வளர்ந்துக்கிட, அவனை போட்டு பறிச்சுடுவார், ஓரமாக்கி வராங்க. அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். வேற எதுவுமே விடுதலையா. நீ கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஒபே பண்ணிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் 7வது வசனம் பாருங்க, அதுலயே அவர் உங்களை விசாரிக்கிறபடியா. தெரிந்த புத்தி எங்க இருக்கணும், நம்மளை விசாரிக்கிறதுக்கு, நம்மளை நடத்துறதுக்கு, இதனால் வரைக்கும் நம்மளை பாதுகாத்ததுக்கு ஒரு தேவன் இருந்தார். இப்பயும் இருக்கிறாரு, இனிமேல் இருப்பார், இனிமேல் தப்பு இருப்பார். அவர் ஏந்துவார், சுமப்பார், தாங்குவார். ஆமென். அதான் சொல்ற, உங்களை விசாரிக்கிறபடியா. உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் கவலைகள், உங்களை விசாரிக்கிறபடியா உங்கள் கவலைகள் எல்லாம். அல்லேலூயா. வேற யாருக்கும் பேசலங்க, உங்களுங்கிறாரு. உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தான் பேசுற, இதை பார்த்து கொண்டு இருக்க உங்களுக்கு தான் பேசுற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சொல்ல பாருங்க, உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா. அவர் மேல வச்சிட்டீங்கன்னா உனக்கு வெயிட் இருக்காதுங்கிற. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது, உங்களுக்கு புரியுதா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். உங்கள் கவலை, அப்ப எந்த நோயா இருந்தாலும், ஆமென், தேவ சமூகத்துல வந்துட்டீங்கன்னா, கர்த்தர்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த நோயை அவர்கிட்ட விட்டுட்டு நீ என்ன செய்யணும், இது வெளியேறிச்சு, ஆமென், அவர் மேல வச்சுட்டேன். அவர் என்ன செஞ்சாரு, சிலுவையிலே தூக்கி அதை ஓட கட்டி விட்டாரு. அது மாதாவுக்கு இறக்கி விட்டாரு. பொல்லாத ஆவியே, இனிமே உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ கொண்டு வந்த நோயை நீயே எடுத்துட்டு போனா, ஆமென், அவ்வளவுதான், உன்னுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் தெரிந்த புத்தி. அவனை எதிர்த்து பேசிட்டு அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது. நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் இடம் கொடுக்கறதுனால தான் இவ்வளவு வறுமைகள், இவ்வளவு கடன் பிரச்சனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோய்ந்து போன நிலைமை. அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றார். ஆமென். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு கதை அடிக்கடி சொல்லுங்க. நம்ம பயங்கரமான வெயிட்ட தலையில தூக்கிட்டு ஒரு மாட்டு வண்டியில உட்காந்துருந்துச்சு. மாட்டு வண்டிக்காரன் கேட்கறான், என்னம்மா மேலே ஏறிட்டு இப்பயும் கையாமையாண்டு கத்திக்கிட்டே வரைய வலிக்குது, குத்துது, குடைக்குது அப்படின்னு, என்ன அப்படின்னு கேட்டான். பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, அந்த கூடைய மாட்டு வண்டியில் வைக்கல, தலையிலேயே வச்சிருக்கு. இறக்கி வச்சா தானே வெயிட் குறையும்.
இன்னைக்கு ஆளுக்குரிய வாழ்க்கையில் அப்படிதானே இறக்கி வைக்கிறதுக்கு ஆமே நம்மளுக்கு என்ன செய்யுது, அந்த ஜெப நேரம் நம்மளுக்கு கசப்பா இருக்கு. உலகத்துக்குள்ள ஓடுறதா இருந்தா ஆமே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்படித்தான் கொண்டு போவான். மணக்கண்களை குறுக்காக்கி அப்படிதான் ஓட வைப்பான். ஓட வச்சு என்ன செய்வான், கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாதிரி அவன் கூடயே இருந்து என்ன செய்வான், உனக்கு வேலை காமிச்சுட்டு அவன் போயிடுவான். அவன் நல்ல பேர் வாங்கிக்குவான். ஆமே நல்லா ஜெபிச்சா நல்லா இருப்பான்னா ஆளு விழுந்துட்டாங்க. அல்லேலூயா அப்படின்னு அல்லேலூயா. அப்ப என்னது, உன் மனக்கண்கள் குருட்டா கர்த்தரை நம்ம மனசுல வச்சு ஏத்த ஏத்த நம்மளுடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையும் சாதாரணமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்திக்கிறது. ஆமே அல்லேலூயா. வேற சிந்தனை அவனுக்கு இருக்காது. அவன் ஏதாவது செய்யலாம், கர்த்தருக்கு ஏதாவது செய்யலாம், கர்த்தர் உலகத்துக்கே காமிக்கலாம். ஆமே மத்த இல்லாத இருக்கிறதே போல அழைக்கிறதே அவனுக்கு பேரும் இல்லை, ஒண்ணுமே இருக்காது. இருக்கிற மாதிரி அழைச்சி என்ன செய்வாரு, கொண்டாந்து உன் வீட்டுக்குள்ள விட்டுட்டு போயிடுவார். பொண்ணு அழைச்சி விட்டுட்டு போற மாதிரி கடனை என்ன செய்வாரு, அவனை உன் வீட்டுக்குள்ள இருந்து அழைச்சி கொண்டு போய் ஒரு குழி தோண்டி புதைச்சு விட்டுருவார். அல்லேலூயா. நோய் அப்படிதான் செய்வார். ஆண்டவரே சொல்லுங்க, இன்னைக்கெல்லாம் வாய்களை திறந்து நீங்க சொல்லணும். ஆண்டவரே இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையோடனா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிஞ்சு நான் போகும்போது அதை குழி தோண்டி புதைச்சிட்டு போகணும் ஆண்டவர். அதனால இந்த பெரிய பருவமே நீ எம்மாத்துல செருபாவுக்கு சமபூமி உன்னை புதைச்சிருவான் யாரு அப்படிங்கிறார். உங்களுக்கு பாருங்க எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்குற. என் புள்ள உன்னை என்ன செய்வான், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, என் பிள்ளைக்கு முன்னாடி உன்னை குழி தோண்டி புதைச்சு சமமாக்கி விட்டுருவோம், டிம்ஸ் கட்டை போட்டு அடிச்சு விட்டுருவோம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவான். ஆமே அதான் சொல்ல. ஆமே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியது என்னதான் வாக்குத்தத்தம் பண்ணியது. படிங்க ரோமர் 5:4-21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியது நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நிறைவேற்றதுக்கு அவர் எப்படி இருந்தான், வல்லவர பயங்கரமான கடவுளா இருக்கிறார். சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா நடந்துடும். வல்லவரா இருக்கிறார். ஆமே என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. தேவனை மகிமைப்படுத்தி ஆமே. தேவன் என்ன செய்யறான், அந்த நேரத்துல தான் தேவன் என்ன செய்யறான். அல்லேலூயா. அந்த நேரத்துல தான் ஆலயத்துக்கு போறோம். பிரச்சனை வந்துச்சோன்னா என்னது, ஆமே அந்த நேரத்துல தான் நம்ம என்ன செய்வோம், என்ன போய் என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு இருந்தோம்னா அல்லேலூயா அவன் ஆக்கி விட்டுருவான். வேற மாதிரி நம்மள மனக்கண்கள் குறுக்காக்கி விட்டுருவான். என்ன ஏசின்னு தேன்னா நம்மளும் கூடிய அப்பையிலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம், இப்படியே தான் இருக்கிறவன் அப்படி ஆக்கி விட்டுருவான். ஏசுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுருவான். அல்லேலூயா. இல்லாதவர்கள் இருக்கிற அழைக்கிறவன் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத. நாளைக்கு என்ன கருத்து என்ன செய்வார். ஆமே மறித்ததெல்லாம் உயிரோடு எழுப்புகிற வல்லமையை இன்னைக்கு பேசி கொடுத்து அனுப்புறான். நான் போற இடத்துல எல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஆமே ஏது ஒன்றாவது சந்தர்ப்பமே இல்லை, சான்ஸே இல்லை. ஆமே அவன் என்ன செய்யறான், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு மோசேக்கு, மோசே நீ என்ன செய்ய, முச்சடியில போய் பார்க்கலாம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க எல்லாமே ஆடு மேய்ச்சவங்கள தான் இருப்பாங்க. பாருங்களேன், தாவீது, யாக்கோபு, மோசே எல்லாமே ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்டுக்கும் ஆண்டவருக்கும் பயங்கர டீலிங் பண்றது. அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆமே அப்படின்னா கசப்படல ஆடை வெட்டக்கூடாது அப்படின்றாங்க. அதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்காக சாப்பிடுறது கொடுத்துருக்கு. அல்லேலூயா. ஆனா சொல்றாரு பாருங்க, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறது முழு நிச்சயமாய் நம்பியும். ஆமே என்ன செய்யறாரு, ஆமே ஆண்டவர் மோசையை அடைச்சி போங்க அப்படிங்கிறாரு. முச்சடி நடுவுல பார்க்கறான். ஏன்னா பச்சை
அப்படின்னாவே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி. ஆனா இப்ப வந்து என்ன செய்ய அலெக்ஸ் அப்படின்னா எல்லாம் போரா போன மாதிரி இருந்துச்சு. அதுதான் உயர்த்தி வேணாண்டா அப்படின்னு ரிஜெக்ட் லிஸ்ட்ல தள்ளுறது வேற. வளர்ந்துட்டானே அப்படின்னு போகாம போட்டு நம்ம கூட பேசாம இருக்க பாத்தீங்க. அதான் நீதிமான் பனையை போல் செழிப்பா இருப்பான். இதான் கர்த்தருக்குள்ள வந்தாலே இது நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அவரை விசுவாசிக்கும் போது அது நடக்கும். அதுதான் அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. அல்லேலூயா. முழு நிச்சயமா தேவனை மகிமைப்படுத்தி தேவன் என்ன செய்யறான்? மகிமைப்படுத்துறான். நல்லவரே நல்லவரே அப்படியே வர்ஷிப் பண்றான், பாட்டு பாடுறான். அந்த பாடலுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு தெரியுமா? அந்த பாடலுக்கு எவ்வளவு மகிமை வர்ஷிப். அதனால ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது லேட்டா வராதீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றது. சீக்கிரம் வாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. அந்த 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து போறது இந்த உலகம் இந்த 6 நாள் கொடுக்க முடியாதுங்க. இங்க போகும்போது உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்து அனுப்புறேன். அந்த ஆராதனையில தேவனுடைய வார்த்தையில இது உலகத்துக்குள்ள கிடைக்காது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை. உலகத்துல நாளைக்கு என்ன கொடுப்பான்? போனோன்னா ஓனர் கிட்ட போனி நுழைஞ்சோனே கொஞ்ச நேரம் நீ வேலை செஞ்சுட்டு இருப்ப. அது வரைக்கும் ஓனர் விட்டுருவான். அதுக்கப்புறம் நான் போன வாரம் செஞ்ச தப்ப இந்த வாரம் வந்து என்ன செய்வான்? குத்தி காமிப்பான். மனசு வேதனை பண்ணி பேசுவான். ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய எஜமான் கொடுக்குறாரு, நம்ம ஓனர் இந்த ஓனர் கொடுக்கிறது அது காய்ந்தே போகும். அது ஜீவ தண்ணி. அந்த தண்ணி உனக்குள்ள ஊற 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 அவன் பட்டு போனதெல்லாம் வளர ஆரம்பிச்சு, கெட்டு போனதெல்லாம் என்னது செழிப்பா மாறி. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்ற எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. அதான் வேற ஒண்ணுமே இல்லை. என்னத்தை எதிர்பார்க்கிறாரு?
எவ்வளவுதான் இருந்தாலும் அடிச்சு முடிச்சு வந்துட்டீங்களா நீ ஆண்டவர் தேடி. ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் உலகத்துல இருந்து வந்துடுறீங்களா இல்லையா? நீங்க தான் பாக்கியவான். அதனாலதான் உங்களுக்கு பேசுற கர்த்தர். மோசே ஒரு ஆளை அழைச்சு என்ன செஞ்சாரு? அப்படி தூக்கி கொண்டாரு. 40 லட்சம் ஜனங்களை அப்படியே கொண்டுட்டு வர்றாரு. அப்படியே நூல்ல ஊசியில நூல் போக்குற மாதிரி என்ன செய்யறாரு? 40 லட்சம் ஜனங்களை அப்படியே பாலைவனத்துல கொண்டுட்டு வர்றாரு. மழை வெயில்ல கொண்டுட்டு வர்றாரு. அவன் கால் என்னது வீங்கல, துணி எல்லாம் என்னது அழுக்காவல. அல்லேலூயா, ஆமென். அவ்வளவுதான். இதுதான் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு, அவருடைய மகிமை என்ன, மகத்துவம் என்ன, அவர் எவ்வளவு பெரிய அற்புத சக்தி. இந்த இதுல வளர அப்படிங்கிறார். இதுல வளர்ந்தீங்கன்னா அற்புதம் தன்னால நடக்குங்கிறார். உன் பின்னாடி அப்படியே வேலை செய்யும். நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப. ஆமென். பயங்கரமான ஒரு பாவி ரோட்ல போயிட்டே இருப்பான். திடீர்னு உன் ட்ரெஸ்ல இருந்து போற அந்த ஸ்மெல், அந்த